வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கட்டு வல்லாரக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ரெண்டத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, நல்லெண்ணெய் சேர்த்து, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, புளி நல்லா வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு, புளி, மிளகா இதை வச்சு கீரை, எந்த வகையான கீரை துவையல் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் ஒரு 2 பல் பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது உளுந்து, மிளகா, புளி, பூண்டு எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு அதை ஆற விடணும். இப்போ இதே வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வல்லாரக்கீரை சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா மண் போக அலசிட்டு இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கி அப்படியே சுருங்கி வரும். அப்போ அடுப்பை நிறுத்தி ஆற வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பருப்பு, புளி, மிளகா இதை உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வல்லாரக்கீரை சேர்த்து அரைச்சிக்கணும். உளுத்தம்பருப்பு, புளி, மிளகா வச்சு அரைக்கும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையை சாப்பிட அடம் பிடிக்கிற பசங்களுக்கு இது மாதிரி துவையெல்லாம் அரைச்சி கொடுக்கலாம். கீரை நிறைய சேரும். டெய்லி சாம்பார், ரசம் இது மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் இது மாதிரி கீரை துவையல் ட்ரை பண்ணலாம்.